அம்புலிமாமா மகாபாரதம் 54ஆம் பாகம். சுவேதனின் மரணம். போரில் முதன்முதலாக களமிறங்கியவன் பீமன். அவன் பயங்கரமான சிம்மநாதம் செய்து கௌரவ ராணுவம் மீது பாய்ந்தான். அவனை துரியோதனன், துச்சாதனன், துர்முகன், துச்சகன் உள்ளிட்ட அநேகர் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரையும் உபபாண்டவர்கள், அபிமன்யு, நகுல சகாதேவர்கள், திருஷ்டத்யும்னன் முதலானோர் எதிர்கொண்டனர். அவ்வாறு தொடங்கிய போர் அனைத்து களங்களுக்கும் பரவியது. முதன்முதலாக இரட்டையர் போர் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடைபெற்றது. யாரும் யாருக்கும் சளைக்காமல் போர் செய்தனர். அதன் பிறகே சாத்யகி கிருதவர்மனுடனும், அபிமன்யு கோசல அரசனான பிருகற்பழனுடனும், பீமன் துரியோதனனுடனும், துச்சாதனன் நகுலனுடனும், துர்முகன் சகாதேவனுடனும், தர்மராஜர் சல்லியனுடனும், திருஷ்டத்யும்னன் துரோணருடனும், திருஷ்டகேது பாஹ்லிகனுடனும், கடோத்கஜன் அலம்புசனுடனும், சிகண்டி அசுவத்தாமனுடனும், விராடன் பகதத்தனுடனும், துருபதன் சைந்தவனுடனும் இரட்டையர் போர் செய்தனர். எவரும் தோற்கவில்லை. கட்டுப்பாடற்ற போரும் விரிவாக நடந்தது. மொத்த போரிலும் பீஷ்மர் வீரவிகாரம் செய்து அனைவரையும் விட மிகச் சிறப்பாக விளங்கினார். நண்பகல் நெருங்கும் வேளையில் அவர் பாண்டவ இராணுவத்திற்குள் புகுந்தார். அவருடன் பாதுகாவலர்களாக துர்முகன், கிருதவர்மன், கிருபர், சல்லியன், விவிம்சதி ஆகியோர் இருந்தனர். பீஷ்மர் தங்கள் இராணுவத்தை நாசம் செய்து வருவதைக் கண்டு அபிமன்யு சினந்து பீஷ்மருடன் மோதி பீஷ்மரின் கொடியை வீழ்த்தி பீஷ்மருடன் இருந்த வீரர்கள் அனைவருடனும் பயங்கரமாக போர் செய்து மற்றொரு அர்ஜுனன் என தோன்றினான். விரைவிலேயே அபிமன்யுவுக்கு துணையாக பீமன், விராடன், அவனது மகன்கள் சாத்யகி, திருஷ்டத்யும்னன் முதலான 10 வீரர்கள் வந்தனர். உத்தரன் ஒரு யானையின் மீதேறி சல்லியன் மீது வந்தான். இருவருக்கும் நடந்த போரில் உத்தரன் அடிபட்டு விழுந்தான். அதைக் கண்டு உத்தரனின் அண்ணனான சுவேதன் ஒரே சமயத்தில் 7 கௌரவ வீரர்களை எதிர்கொண்டு பயங்கரமான போர் செய்தான். அப்போரில் சல்லியனுக்கு மயிர் இழையில் மரணம் தப்பியது. ஆனால் சுவேதனை பீஷ்மரிடமிருந்து காப்பாற்ற பாண்டவ வீரர்கள் பெரும் முயற்சி செய்தனர். இதன் விளைவாக இரு தரப்பு வீரர்களுக்கும் இடையே தீவிரமான கட்டுப்பாடற்ற போர் நடந்தது. எஞ்சிய கௌரவ வீரர்களை விரட்டியடித்த சுவேதன் பீஷ்மருக்கு எதிரில் நின்று பெரும் போர் செய்தான். சுவேதன் அச்சமயத்தில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் பீஷ்மர் பாண்டவ இராணுவத்தை பெருமளவில் நாசம் செய்திருப்பார். அவன் பீஷ்மருடன் போர் செய்ததோடு மட்டுமின்றி பீஷ்மரை பின்வாங்கி போகும்படியும் செய்தான். பாண்டவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். பீஷ்மர் பின்வாங்கியவுடனேயே சுவேதன் திருதராஷ்டிரனின் மகன்கள் இருந்த இடத்திற்கு வந்தான். அவன் கௌரவ இராணுவத்தை நாசம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு பீஷ்மர் மீண்டும் அவனை எதிர்கொண்டார். பீஷ்மருக்கு துணையாக 8 கௌரவ வீரர்கள் வந்து சுவேதன் மீது பானமழை பொழிந்தனர். சுவேதன் அத்தனை பேரையும் எதிர்த்து போராடி பீஷ்மரை கைகால் அசைய விடாமல் செய்தான். பார்ப்பவர்களுக்கு பீஷ்மர் தோற்று விடுவார் என்றே தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த போரில் சுவேதனின் ரதம் நாசமானது. பீஷ்மரை கொல்ல அவன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரின் ரதத்தின் மீது வந்தான். அவன் வீசிய கதாயுதம் பட்டு பீஷ்மரின் ரதம் சுக்குநூறானது. ஆனால் அவ்வாறு ஆகுமென்று அறிந்து பீஷ்மர் முன்னதாகவே ரதத்தை விட்டு இறங்கி வேறொரு ரதத்தின் மீதேறி சுவேதனின் மீது வந்தார். சுவேதன் ரதத்தை இழந்து தரையில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு சாத்யகி, பீமன், அபிமன்யு முதலான அநேக வீரர்கள் அவனுக்கு துணையாக வந்தனர். ஆனால் பீஷ்மர் அவர்கள் அனைவரையும் தூரத்திலேயே தடுத்து நிறுத்தினார். பிறகு பீஷ்மர் பிரயோகித்த ஒரேயொரு பானம் சுவேதனின் உயிரை பறித்தது. மகாரதனும் பாண்டவ சேனாபதிகளில் ஒருவனுமான சுவேதனின் மரணம் பாண்டவர்களுக்கு தீராத துக்கத்தையும் கௌரவர்களுக்கு அளவற்ற ஆனந்தத்தையும் அளித்தது. சுவேதன் இறந்தவுடனேயே அவனது தம்பியான சங்கு என்பவன் சினந்து கிருதவர்மனின் துணையுடன் இருந்த சல்லியன் மீது போருக்கு வந்தான். 7 கௌரவ வீரர்கள் சல்லியனுக்கு துணையாக வந்தனர். சங்குவின் மீது பீஷ்மர் மரண தேவதையைப் போல வந்து பாய்ந்தார். அர்ஜுனன் சங்குவுக்கு துணையாக வந்தான். சல்லியன் சங்குவின் ரதத்தை உடைத்தபோது சங்கு அர்ஜுனனின் ரதத்தில் ஏறினான். பீஷ்மர் அர்ஜுனனை விட்டுவிட்டு துருபதன் மீது சென்று துருபதனின் இராணுவத்தை காட்டுத்தீயைப் போல தனது பாணங்களால் நாசம் செய்ய தொடங்கினார். அச்சமயத்தில் பீஷ்மரை கண்டு பாண்டவ வீரர்கள் நடுங்கிப் போயினர். அவரை தடுப்பது அவர்களுக்கு சாத்தியமாகவில்லை. அதற்குள் சூரிய அஸ்தமனம் ஆனது. இரு தரப்பினரும் போரை நிறுத்திவிட்டு தங்கள் பாசறைகளுக்கு சென்றனர். பீஷ்மர் செய்த கோரமான போரைக் கண்டு துரியோதனன் பேரானந்தம் அடைந்தான். ஆனால் தர்மராஜர் முதல் நாள் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நினைத்து வருந்தி கிருஷ்ணனிடம் சென்று பீஷ்மர் எவ்வளவு போர் செய்தார், நமது இராணுவத்தை காய்ந்த சருகை எரிப்பது போல நாசம் செய்தாரல்லவா, பீஷ்மரை ஜெயிப்பது யாரால் ஆகும்? அவரை எதிர்ப்பது என்னுடைய புத்தியினமே. கிருஷ்ணா, காடுகளுக்குச் சென்று அமைதியாக வாழ்வேன். இந்த அரசர்கள் அனைவருக்கும் சாவை தவிர்த்தவன் ஆவேன். ராஜ்ய ஆசை என்னை இந்த துர்நிலைக்கு கொண்டு வந்தது. என் தம்பிகள் அனைவரும் காயமடைந்தனர். உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தவம் செய்து கொள்வேன். எனக்கு கடமை என்னவோ உடனே சொல். போரில் அர்ஜுனன் நடுநிலையாக இருக்கிறான். பீமன் ஒருவன் மட்டுமே துணிந்து போர் செய்கிறான். பீஷ்மரின் கையில் எங்கள் அனைவருக்கும் சாவு எழுதப்பட்டிருக்கிறது என்று சோகத்தில் மதிமயங்கி பேசினார். கிருஷ்ணன் தர்மராஜரை ஆற்றுப்படுத்தி, நீ இவ்வாறு கவலைப்படுவது முறையாகாது. உன் தம்பிகள் மூவுலகின் மாவீரர்கள். சாத்யகி, விராடன், துருபதன், திருஷ்டத்யும்னன் போன்ற மகாரதர்கள் அநேகர் உனக்கு துணையாக உள்ளனர். உனக்கு வருத்தம் எதற்கு? சிகண்டி பீஷ்மரை கொல்ல பிறந்தவன் தானல்லவா என்றான்.
அப்போது தர்மராஜர் திருஷ்டத்யும்னனிடம், உன்னை சேனாபதியாக ஆக்கும்படி கிருஷ்ணன் எங்களுக்கு கட்டளையிட்டான். ஆகையால் நீ கௌரவ இராணுவங்களை அழிக்க வேண்டும். உனக்கு பின்னால் நாங்கள் அனைவரும் இருப்போம் என்றார். அதற்கு திருஷ்டத்யும்னன், அரசே, நான் துரோணரை கொல்ல பிறந்தவன். பீஷ்மரையும் துரோணரையும் கிருபரையும் சல்லியனையும் எஞ்சிய அனைத்து வீரர்களையும் நான் எதிர்கொள்வேன் என்றான். கிரஞ்ச வியூகம் எதிரிகளை அழிக்குமாம். தேவாசுர போரின் போது இந்திரனுக்கு பிரகஸ்பதி அந்த வியூகத்தை சொன்னாராம். அது அனைவருக்கும் தெரியாது. நாளை நமது இராணுவத்தை கிரஞ்ச வியூகத்தில் நிறுத்து என்றார் தர்மராஜர். மறுநாள் விடிந்தது. 2ஆம் நாள் போருக்காக பாண்டவ இராணுவம் கிரஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இன்று அர்ஜுனன் நின்றான். இந்த வியூகத்திற்கு தலைப்பகுதியில் துருபதன் தனது இராணுவங்களுடன் நின்றான். தர்மராஜர் வால் பகுதியிலும் பீம திருஷ்டத்யும்னர்கள் சிறகுகளின் இடத்திலும் இருந்தனர். சூரியோதயம் ஆவதற்கு முன்பாகவே வியூகம் தயாராகி போருக்குச் சித்தமானது. பாண்டவ இராணுவம் கிரஞ்ச வியூகத்தில் இருப்பதைக் கண்டு பீஷ்ம துரோணர்களும் துரியோதனாதியரும் இணைந்து தங்கள் இராணுவத்திற்கு எதிர்வியூகம் வகுத்தனர். அதில் பல்வேறு வீரர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தனர். இரு இராணுவங்களும் திருமணத்திற்கு செல்வதைப் போல பேருற்சாகத்துடன் சங்குகளையும் பேரிகைகளையும் முழங்கி போரில் ஈடுபட்டன. போர் தொடங்கியவுடனேயே பீஷ்மர், அபிமன்யு, பீமன், அர்ஜுனன், விராடன், திருஷ்டத்யும்னன் முதலான பாண்டவ தரப்பு வீரர்கள் மீது பானமழை பொழிந்தார். பாண்டவ வியூகம் சிதறத் தொடங்கியது. அர்ஜுனன் சினந்து தனது ரதத்தை பீஷ்மரை நோக்கிச் செலுத்தும்படி கிருஷ்ணனிடம் சொன்னான். அவன் பீஷ்மரை கொல்ல உறுதி கொண்டான். கவிக்கொடியும் அநேக பதாகைகளும் கொண்ட அர்ஜுனனின் ரதம் பீஷ்மரை நோக்கிச் செல்கையில் வழியில் எண்ணற்ற கௌரவ இராணுவத்தை அர்ஜுனன் கொன்றான். அதைக் கண்டு பீஷ்மர் அர்ஜுனனுக்கு எதிரில் வந்தார். அவருடன் பாதுகாவலர்களாக சைந்தவன் முதலான அநேக வீரர்கள் வந்தனர். அர்ஜுனன் மீது பீஷ்மருடன் துரோணர், கிருபர், துரியோதனன், சல்லியன், அசுவத்தாமன், விகர்ணன் ஆகியோரும் பாணங்கள் வீசினர். பாணங்களால் தாக்கப்பட்டும் அசையாமல் அர்ஜுனன் திரும்ப அனைவரையும் தனது பாணங்களால் துன்புறுத்தினான். அர்ஜுனனுக்கு உதவியாக சாத்யகி, விராடன், திருஷ்டத்யும்னன், உபபாண்டவர்கள், அபிமன்யு ஆகியோர் போருக்குள் வந்தனர். துரோணரை அர்ஜுனனிடமிருந்து திசை திருப்ப துருபதன் அவர் மீது சென்றான். அப்போது துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று, தாத்தா, அர்ஜுனன் நமது இராணுவங்களை நாசம் செய்கிறான். உன்னால் கர்ணன் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என சபதம் செய்தான் அல்லவா? அவன் இருந்திருந்தால் நன்றாயிருக்கும். ஆனால் அவன் இல்லை என்பதால் இந்த அர்ஜுனனை கொல்லும் வழியை நீயே பார் என்றான். துரியோதனன் இவ்வாறு கூறியவுடனேயே பீஷ்மர் அருவருப்படைந்து, சி சத்திரிய தர்மம் என்று கூறி அர்ஜுனனின் ரதத்தை நெருங்கினார். உடனே பீஷ்மருக்கு துணையாக கௌரவ வீரர்களும் அர்ஜுனனுக்கு துணையாக பாண்டவ வீரர்களும் கூடினர். பீஷ்மர் அர்ஜுனனுக்கு இடையே போர் தொடங்கியது. இருவரும் நல்ல போர் உற்சாகத்தில் இருந்தனர். ஒருவரின் பாணங்களிலிருந்து மற்றவர் தம்மை காப்பாற்றிக் கொண்டு இருவரும் சமமாக போர் செய்தனர். இப்போரில் இருவரின் ரதங்களும் குதிரைகளும் சாரதிகளும் காயமடைந்தனர். கிருஷ்ணனுக்கு 3 பாணங்கள் பட்டு ரத்தம் வடியத் தொடங்கியது. பீஷ்மர் செய்த இச்செயலுக்குச் சினந்து அர்ஜுனன் பீஷ்மரின் சாரதியையும் 3 பாணங்களால் அடித்தான். அப்போரில் பீஷ்மர் அர்ஜுனனையோ அர்ஜுனன் பீஷ்மரையோ ஜெயிக்கவில்லை. இச்சமயத்தில் பிற இரட்டையர் போர்கள் தொடர்ந்தன. துரோணருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் கோரமான போர் நடந்தது. திருஷ்டத்யும்னனின் சீற்றத்தைக் கண்டு பாண்டவ வீரர்கள் உற்சாகத்துடன் சிம்மநாதங்கள் செய்தனர். ஆனால் முடிவில் திருஷ்டத்யும்னன் தனது பாணத்தையும் ரதத்தையும் இழந்து கவசம் துளைகளால் நிறைந்து துரோணரின் பாணங்களின் தாக்கத்திற்கு ஆளாகி இருந்த நிலையில் பீமன் சிம்மநாதம் செய்து வந்து அவனை காப்பாற்றி துரோணருடன் போர் தொடங்கினான். துரியோதனன் பீமன் மீது காளிங்கனையும் அவனது இராணுவத்தையும் அனுப்பினான். துரோணர் பீமனை விட்டுவிட்டு விராட துருபதர்களுடன் போர் செய்யச் சென்றார். திருஷ்டத்யும்னன் தர்மராஜரிடம் வேறொரு ரதத்தில் சென்றான். பீமன் தன் மீது வந்த காளிங்கனின் இராணுவங்களுடன் போராடி காளிங்கனின் மகன்களான சக்ரதேவனையும் பானுமந்தனையும் சுருதாயுஷ் என்னும் காளிங்கனையும் கொன்று காளிங்கனின் இராணுவத்தின் நடுவில் பாய்ந்து பயங்கரமாக கொல்லத் தொடங்கினான். அதைக் கண்டு திருஷ்டத்யும்னன் உற்சாகம் பெற்று சிம்மநாதம் செய்து பீமனுக்கு உதவியாக வந்தான். அச்சமயத்தில் பீமன் யமனைப் போல இருந்தானே தவிர மனிதனைப் போல இல்லை. இராணுவங்களில் கோலாகலம் கேட்டு பீஷ்மர் வேகமாக அங்கு வந்தார். அவர் மீது சாத்யகி, பீமன், திருஷ்டத்யும்னன் பாய்ந்தனர். பீஷ்மர் மூவருடனும் தீவிரமாக போர் செய்தார். பீமனின் ரத குதிரைகள் செத்தன. பீமனை திருஷ்டத்யும்னன் தனது ரதத்தின் மீது ஏற்றிக்கொண்டு அப்பால் அழைத்து செல்ல வேண்டியதாயிற்று. பீமனுக்கு சந்தோஷம் உண்டாகும் பொருட்டு சாத்யகி பீஷ்மரின் சாரதியை தனது பாணங்களால் கொன்றுவிட்டான். குதிரைகள் பீஷ்மரின் ரதத்தை இழுத்துக்கொண்டு போயின. பிறகு சாத்யகி பீமனிடம் வந்து அவனது தோளை தட்டி, ஆஹா பீமசேனா, என்ன உன் பிரதாபம்! காளிங்கனையும் அவனது மகன்களையும் நீ ஒருவனே கொன்றாயல்லவா என்று தழுவி உற்சாகப்படுத்தினான். அம்புலிமாமா மகாபாரதம் 54ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.